ஹலோ இசைமோன் நமது சூரிய நடுவில் நட்சத்திரம் அழிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் உருவாகும். ஒரு ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை சுற்றி ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குது அப்படின்ட்டு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது சூரிய நடுவில் நட்சத்திரம், அதாவது நட்சத்திரங்களின் விதியை விட 8 மடங்கு குறைவாக உள்ள நட்சத்திரங்கள் அது அழிஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் உருவாகும். நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வீஸ் சேட்டலைட் இது ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி நாசா நமது பூமியிலேருந்து 80 ரேடியஸில் உள்ள WD-1856+534b எனும் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து 80 ரேடியஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு லைட் இயர் கிலோமீட்டர் ஆகணும்னா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டர் ஆகணும்னா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியிலேருந்து 80 ரேடியஸில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்து 80 ரேடியஸில் இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட்டு தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடை நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 80 ரேடியஸ் அப்படின்னா அந்த ரேடியஸில் இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட்டை நாசாவோட டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட்டை பயன்படுத்தி நாசா இந்த எக்ஸோ பிளானட்டோட டேட்டாவை கலெக்ட் பண்ணாங்க. இந்த டேட்டாவில் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட் ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுவில் நட்சத்திரம் அழிஞ்சதுக்கப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை சுற்றி இந்த எக்ஸோ பிளானட் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு டேட்டாவில் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நாசா இந்த டேட்டாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட் ஜூபிட்டர் சைஸ் அளவை கொண்டு இருக்கு இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோ பிளானட் ஆப்ரேட் பண்ணுற ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை விட இந்த WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட் மிகப்பெரியது அப்படின்ட்டு அந்த டேட்டாவும் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸோ பிளானட் முதல்ல ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரமாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நட்சத்திரம் அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜூபிட்டர் சைஸ் அளவுள்ள WD-1856+534b இந்த எக்ஸோ பிளானட் உருவாயிருக்கு அப்படின்ட்டு அந்த டேட்டாவும் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோ பிளானட்டும் இந்த ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் ஒரு நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. டிராக்கோ நட்சத்திர கூட்டம், டிராக்கோ கான்ஸ்டலேஷன்ஸில் இந்த ஒயிட் ஆஃப் நட்சத்திரமும் எக்ஸோ பிளானட்டும் அமைஞ்சிருக்கு. இந்த டிராக்கோ நட்சத்திர கூட்டம் 8வது மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டம் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் மொத்தத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் 88 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அந்த 88 நட்சத்திர கூட்டத்தையும் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திர கூட்டத்தை ஃபர்ஸ்டாகவும், மிக சிறிய அளவுள்ள நட்சத்திர கூட்டத்தை 87 அளவு நம்ம லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் இந்த டிராகோ நட்சத்திர கூட்டம் 8வது இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்த்தது இந்த டிராகோ நட்சத்திர கூட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒயிட் ஆஃப் நட்சத்திரத்தை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட்டை நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஃபைனல் தெரிஞ்சிருக்கோம்.